அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்று நமக்கு உண்மையான தகவல்களை தருவதற்கு வந்திருப்பவர்கள் ஹஷ்ரத் இப்ராஹிம் பாதுஷா அவர்கள். இன்று நம் நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம். தௌஹீத் ஜமாஅத் எப்போது எப்படி உருவானது, இந்த விஷயத்தை விளக்குறதற்கு இன்று நம்மோடு இப்ராஹிம் பாதுஷா அவர்கள் இருக்கல. முதல்ல ஒரு முக்கியமான கேள்வி, தௌஹீத் ஜமாஅத் நபிகள் நாயகம் காலத்திலே இருந்ததா? நபிகள் நாயகம் காலத்தில் தௌஹீத் ஜமாஅத் என்ற ஒரு இயக்கம் இல்லவே இல்லை. நபிகள் நாயகம் காலத்தில் இருந்தது ஒரே பாதை தான், அது குர்ஆன் மற்றும் சுன்னத் வழி. அந்த வழியில் நடந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வையும் தூதரையும் கீழ்ப்படிந்தால் நீங்கள் நேரான பாதையில் இருப்பீர்கள். சூரா நூர் அத்தியாயம் 24 வசனம் 54. இதனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, உண்மையான வழி என்பது குர்ஆன், நபிகள் நாயகம் மற்றும் சஹாபாக்களின் வழியான நபித்தோழர்கள் காட்டிய இந்த நேரான பாதையை நாம் பின்பற்ற வேண்டும். சஹாபாக்கள் பின்பற்றிய வழிதான் உண்மையான இஸ்லாமிய வழி. அதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத். அப்படின்னா ஒரு முஸ்லிம் உண்மையான பாதையில இருக்க என்ன செய்ய வேண்டும்? மிக எளிது. ஒரு முஸ்லிம் 3 விஷயங்களை பின்பற்ற வேண்டும்: குர்ஆன், நபிகள் நாயகம், சுன்னத், சஹாபாக்கள் புரிந்து கொண்ட வழி. இந்த 3ஐயும் பின்பற்றும் பாதை தான் சுன்னத் வல் ஜமாஅத். அதனால்தான் உலகம் முழுவதும் பெரும்பாலான முஸ்லிம்கள் இந்த பாதையில் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், என் உம்மத் 73 பிரிவுகளாக பிரியும், அதில் ஒன்றே சொர்க்கத்தில் இருக்கும் என்று. அதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத். மாஷா அல்லாஹ், மிக தெளிவான விளக்கம் தந்ததற்கு மிகவும் நன்றி. அன்புடையர், இன்று நாம் தெரிந்து கொண்டது உண்மையான இஸ்லாமிய பாதை குர்ஆன், சுன்னத் மற்றும் சஹாபாக்களின் வழி என்பதே. என்னை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்ததற்கு மிகவும் நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.